நவம்பர் மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் தேட்டரிக்கல எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டுருங்க. வழக்கமாக பல வாரங்களாக 10 படங்கள் வர மாதிரி இந்த வாரம் அந்த ரேஞ்சில் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கு. ஆனாலும் நான் வெறும் 3 படங்கள் மட்டும் தான் இந்த கவுண்டில் எடுக்க போகிறேன். மற்ற படங்கள்லாம் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்கமிஷனோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றது போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் கும்கி 2. கும்கி 2 படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. கும்கி 1 பற்றி தெரியும் நம்மளுக்கு. 2012 வந்து விக்ரம் பிரபு, லட்சுமி மேனன் ஒரு பெரிய இதுவே பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பேரை வாங்கி இன்னி வரைக்கும் ஒரு சம படமாக இருக்கும். ஸோ அதோட செகண்ட் பார்ட்ன்றது இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் நாளைக்கு 2 தேட்டர் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி தேட்டர் ஏறுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாளைக்கு வர நிறைய படங்களை கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வந்துடுவீங்களா. 6-7 படங்கள் ரொம்ப சின்ன படங்கள். பட் அதில் கூட ஒரு சில படங்களை பார்த்தீங்கன்னா 10 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் கும்கி வெறும் 2 தேட்டர் தான். மேபி ஏற்றுவாங்க, இல்லைனா போஸ்ட் பண்ணாகி அடுத்த ஏதாச்சும் தேட்டர் வரும்போது தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லாம ஏதாச்சும் தியேட்டர் ஃபோர்சிங் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பிரபு சலமான் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மதின்ற ஹீரோ மாதிரியும் வராரு. சோ பாப்போம் இந்த படம் என்ன மாதிரி வருதுன்றத. இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படத்தை இந்த கவுண்டில் வைக்கிறேன் பார்க்க கூடாது. ஏன்னா தியேட்டரிலே இல்லாம நம்ம இந்த கும்கி அப்படின்ற டைட்டிலுக்கு மட்டும் தான் இந்த படத்தை நம்ம கவுண்டனே பண்ணிருக்கோம். சோ அதை காப்பாத்ததா இல்லையன்றத நெக்ஸ்ட் வீக்ல கவுண்டில் இடப்படியதை வச்சு பாத்துருங்க. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் ப்ரெடக்டர்ஸ். இந்த ப்ரெடக்டர்ஸ் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய தேட்டர்கள் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்கிலீஷ் படம், இந்த சீரிஸ்க்கு ஒரு வால்யூம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்றதாங்க, இந்த மாதிரியான சீரிஸ்லாம் எக்கச்சக்கமா பண்ணிட்டாங்க. இதை ஓரளவுக்கு பெஸ்டா கொடுத்தாலே போதும்ட்டு அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பெருசா அமையல. எனவே கண்டிப்பா இந்த படம் ஒரு மாசத்துக்கிட்ட ஒரு தேட்டர்லயாச்சும் சர்வே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 3Dல வர படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய இடம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதை தாண்டி ப்ரெடிக்டர் சீரிஸ் பிடிச்சவங்களுக்குலாம் படம் கண்டிப்பா வருத்துதாங்க. பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகியிருக்கு. ஸோ அடுத்தடுத்த வர வாரங்களில் மற்ற படங்கள்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் குறைவா பண்ணும்போது இந்த படத்துக்கான ரேஞ்சுன்றது அப்படியே வந்து சர்வேல இருக்கும். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் அதர்ஸ் படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் இந்த படம்லாம் வாஷ் அவுட் தான் ஆகிரணும். ஆனா ஒரு 3 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படம் அந்த 3 தேட்டரை தாண்டி கொடுக்குற அளவுக்கும் வர்த்தபலா தான் இருக்கு. ஆனா சின்ன படத்துக்குலாம் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம ஆடியன்ஸ் போறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. சோ அதுக்கு மத்தியில இந்த 3 தேட்டர் பெரிய விஷயம் தான். அதனால ப்ரெடிக்டருக்கும் இந்த அதர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தேட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணிருக்கோம். அதர்ஸ் ஒரு நல்ல ஆக்டர் காம்போல வந்துருந்தா இந்த செகண்ட் வீக்லயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது தேட்டர்களோட சேர்த்து கிடைச்சிருக்கும். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் ஆட்டோகிராஃப். இந்த ஆட்டோகிராஃப் படம்ன்றது 2004 நம்ம தமிழ் சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஒரு படம். ரன்னிங் டேலாம் கிட்டத்தட்ட 200 நாளை தாண்டி ரொம்ப சூப்பரா ஓடி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ், ஒரு பெரிய மெமரி கிரியேஷன், அது இதுன்னு எக்கச்சக்கமா இந்த ஆட்டோகிராஃப் சொல்லலாம். இதை வச்சு தான் பிரேமம் வந்திருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய படங்கள்லாம் எடுத்து அதெல்லாமும் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் விதை நம்ம சேரன் போட்டது. ஸோ அந்த படம் நாளைக்கு வந்து உங்களுக்கு ரீரிலீஸ் ஆகுது. ஒரு 15 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டி தேட்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வாங்கியிருக்கு. எல்லாமே சிங்கிள் ஷோ தானாலும் இந்த படம் ஒரு எவர் கிரீன் கான்செப்டே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பேசணும். ஏன்னா லேட்டஸ்டா ரீரிலீஸ் படங்கள் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. போன வாரம் நாயகனிலாம் பாத்தீங்கன்னா நிறைய தேட்டர்கள் கொடுத்தாங்க. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா வாஷ் அவுட், வேட்டையாடு விளையாடும் அதே மாதிரி தான் போயிடுச்சு. எனவே அது பர்த்டே ஸ்பெஷலா இருந்தாலும் நல்ல கவுண்ட் கொடுத்தோம். ஸோ அதனால தான் இந்த வாரம் அந்த படத்தை கவுண்டர்லேயே வைக்கல. ஆட்டோகிராஃபும் ரீரிலீஸ்ல அவ்வளோ பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுமான்றதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இங்கே இந்த படம் வாங்கியிருக்க தேட்டர்களே நம்ம அதர்ஸுக்கு மேலேயே கொடுத்தது பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த அதர்ஸ்ன்றது 2வது வாரத்தில் வருது பெருசு. பட் இங்கே அதே மீறி ஆட்டோகிராஃப் நம்ம டாப் கவுண்டில் கொடுத்துருக்கோன்னா இந்த படத்துக்கான ஹைலைட்ஸ்ன்றதுலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த டைமில். ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் ஆகி இந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்ற ஒரு சின்ன எண்ணத்தில் தான். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் வீக்ல வருது. ஸோ நம்ம நல்ல ஒரு ப்ரோமோட் கொடுப்போம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் பாகுபலி எபிக். தி பாகுபலி எபிக் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு, இது 3வது வாரம். 3வது வாரத்தையும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 தேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த படம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் தாங்க 7 தேட்டர்கள் கிட்ட 3வது வாரத்தில். ஆனால் ஆந்திராலாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு டாப் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் 3வது வாரத்தில் அதுவும் ஒரு ரீரிலீஸ் படமாக தான் சொல்லி ஆகணும். மீதியும் அந்த ரேஞ்சில் இந்த சர்வேன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால கண்டிப்பாக மேலே கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் ஆரியன் படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிச்சு, இது 3வது வாரம். 3வது வாரத்திலையும் ஒரு 9 ஸ்கிரீன் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. ஆரியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இன்னும் பெருசாக போயிருக்க படம். ஏதோ ஒரு இடத்துல சரிக்கிடுச்சுன்றதை தாண்டி இந்த டைம் டியூரேஷன்ல வந்து வேற ஒரு சில படங்கள்லாம் சின்னதாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அது ஆரியனுக்கு கொஞ்சம் பேக் டிராப்னு சொல்லியிருந்தாலும் அதுதான் ஒரு பிளஸ்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் இன்னும் ரொம்ப நல்ல படங்கள் வர டைம்ல வந்திருந்ததுன்னா பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவு கூட இருந்திருக்காது. ஒரு எம்டி டைம் இருந்ததுன்னா ஆரியன் படம் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா இந்த படம் தியேட்டரிக்கல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடி வாங்குது. நம்ம ஏற்கனவே சொன்னதான் நம்ம விஷ்ணு விஷாலோட மார்க்கெட்டுக்கு பட்ஜெட் தியேட்டரிக்கல் ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப இவங்க கொண்டு போறதுன்றது இந்த மாதிரி தியேட்டரிக்கல் பெருசா பிசினஸ்ல லாபம் எடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு தான் டிஜிட்டல் ஓடிடி அப்புறம் அது இதுன்னு இருக்கே. ஸோ அதில் லாபம் எடுத்துருவாங்கன்றது பேசினது தான். அது இந்த வாரத்திலையும் அதே ரேஞ்சில் தான் இருக்கு. தியேட்டரிக்கல் பிசினஸ் இதுக்கு மேல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி ஓடிடி டிஜிட்டலே நம்பி படம் எடுத்துட்டு இருந்தா தியேட்டரிக்கான அந்த வால்யூம்ன்றதை விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு மைனஸ் கண்டிப்பா வரும் நம்ம ஹீரோக்கு. ஸோ அதை ஒரு மைண்ட் பண்ணி தன்னோட ஹீரோ ரேஞ்ச் எல்லாம் தாண்டி ஏதாச்சும் ஒரு மினிமம் பட்ஜெட்ல படம் எடுத்து கண்டிப்பா அதை இட்டு கொடுத்து தியேட்டரிலையும் நிறைய பேருக்கு லாபத்தை கொடுத்தாக வேண்டி இருக்கணும். இல்லைன்னா தியேட்டர் ஓனர் எல்லாம் விஷ்ணு விஷாலோட படத்தெல்லாம் தியேட்டர்ல பொறுத்துக்கு இரிட்டேட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன டிஜிட்டல் ஓடிடி எல்லாமே குறைஞ்சிரும். இதை விட இன்னும் ஸ்டோரி ரேஞ்சில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை விட வந்து அவரோட
நம்மளோட பட்ஜெட் ரேஞ்சில் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு சில நல்ல ப்ராமிசிங் ஹீரோக்கள் தான். அதில் கண்டிப்பாக விஷ்ணு விஷால் ஒரு இடத்துல இருக்காரு. ஸோ அவர் டவுன் கிரேட் வருதுன்றதுனால சில விஷயங்களை பேச வேண்டியிருந்தது, அதனால தான் பேசியிருக்கேன். நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போகிற படம் டியூட் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு, இது 5வது வாரம். போன வாரம் 25வது நாள் போஸ்டர்லாம் வந்துடுச்சு நல்லபடியா. நான் என்ன ஒன்று பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட் தான் கம்பெனி சைட்ல இருந்து கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு வேலைலாம். ஆக்சுவலி 6 நாள் கொடுத்தாங்களோ. எனவே அப்படி இப்படின்ட்டு 120 crore தாண்டிட்டாங்க. ஆனால் தியேட்ரிக்கல் சர்வேவிங்கில் அடி வாங்குதுன்றத கடைசி சில வாரங்களா பேசிட்டு இருக்க மாதிரி இந்த வாரத்தில் ஒரு செம்ம அடி. ஏன்னா 4 தியேட்ரிக்கல் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த 5வது வாரத்தில் நம்ம டியூட் படத்தை பொறுத்த வரைக்கும். இது சிட்டி லெவல் தான் இருந்தாலும் இது கூட ரிலீஸ் ஆன படங்கள், இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன ஒரு சில படங்களை விட இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் டியூடுக்கு வந்து ஆக்சுவலி இந்த படம் என்னதான் கழிவு ஊத்தப்பட்டாலும், இந்த படம் 4 தியேட்ரிக்கிட்ட வந்துட்டாலும், பாகுபலி ஆரியன்லாம் ஒரு 7-9 தியேட்ரிக்கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. அதை விட நம்ம டியூட மேலே வைக்கிறோம்னா கண்டிப்பா டியூடுக்கான அந்த ரன்னிங் டே அதிகமா இருக்கு. ஸோ அவ்வளோ டேல இந்த தியேட்ரிக்கல் கம்மின்றதை நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த படத்துக்கு இருந்துதான் இருக்கு. ஸோ இந்த கவுண்ட் கீழே நம்ம கொண்டு போக முடியாதுங்க. என்னதான் நம்மளுக்கு படத்தின் கதை மேல அது மேல இது மேலாம் 1008 கருத்து வேறுபாடு இருந்தாலும் கவுண்ட் வந்துட்டா கவுண்ட் தான். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போற படம் காந்தாரா படம் ரிலீஸ் ஆகி 6 வாரம் முடிஞ்சு, இது 7வது வாரம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு மேலே ஓடுது. இன்னும் கொஞ்ச நாள் ஓடுனா 50 நாள் வந்துடும். கண்டிப்பா வந்துருங்க. எனக்கு கிட்டத்தட்ட இப்பவே 7 தியேட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் டியூடுக்கு மேலே வைக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த படம் டியூடுக்கு 2 வாரம் முன்னாடியே வந்துருச்சு. சேம் டைம் இந்த படமும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்கு, ஒரு சம ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கு. தியேட்ரிக்கல் சர்வேவிங்லையும் பிச்சு பெடல் எடுத்துட்டு இருக்கு நம்ம காந்தாரா. ஸோ கவுண்ட் ஒன் டாப்ன்றது கண்டிப்பா கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போற படம் ஆரோமலை படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது ஓரளவுக்கு ரொம்ப கணிசமான தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா கிஷன் தாஸுக்கு அந்த அளவுக்கு தேட்டர் வாங்கிடுவாங்க எப்பவுமே. அதை தாண்டி மனுஷன் தன்னை செதுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த கதையிலலாம் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்பவே சூப்பராக நிறைய யங்ஸ்டரை கவர் பண்ணுற மாதிரி ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் படமாக அமைஞ்சு போயிருக்கு ஆரோமலை. இதெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு மிராக்கல் தான். ஏன்னா இப்போ முதலிடத்தில் இருக்க படமாகட்டும், ஆரோமலை ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப கீழேருந்து மேலே வருதுங்க. ஆரோமலை எல்லாம் இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கிட்டே ஒரு சில படங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் இப்போ அதர்ஸ் எடுத்துங்களேன், அதர்ஸும் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த படத்தை விட இங்கே ஆரோமலை வந்து நிறைய இங்கே டச்சிங்ஸ் ஆக்சுவலி நிறைய நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம யதார்த்தோட மிங்கில் ஆகும்போது இங்கே பெருசாக வந்து ஆடியன்ஸ் வந்து அதை ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு. ஆக்சுவலி கிஷன் தாஸ் வந்து பல நாட்களாக பல படங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பயுமே வந்து ஒரு கேரண்டபிளாக ஒரு படம் தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் ஆரோமலை தூக்கி அடிச்சிட்டாருங்க. முதல் வாரத்தில் இருந்த தேட்டரிக்கல் அப்படியே வந்து இங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 தேட்டர் கொடுத்தாங்க. இந்த வாரமும் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பெரிய விஷயம். ஆரோமலை இன்னும் வாய்ஸ் ஆஃப் டாக்ல வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா இன்னும் தேட்டரிக்கல் வந்து மற்ற படங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்செலாம் வச்சு இந்த படத்துக்கான ஏற்றம் அதிகமாக இருக்கலாம். எனவே ஒரு சில வாரங்களாக கவுண்ட் டவுன் வந்து வியூஸ் கம்மியாக போனாலும் எனக்கு நிறைய மிராக்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்ல ஒரு படத்தை முதல் இடத்துல வச்சு ஆகணும்னு இருக்கு. இந்த வாரம் இந்த படம் 2வது இடத்துக்கு வரட்டு யாருமே எதிர்பார்க்கல. இது 2வது இடத்துக்கு கொண்டு வரனா இது ஒரு சின்ன படம், ரொம்ப சின்ன படமா இருந்து ஏதோ சுமாரா போக வேண்டிய படம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பெருசா தூக்கி சாப்பிடல. இருந்தாலும் ஒரு சின்ன படம் இந்த அளவுக்கு வந்து டாப்ல வருதுன்றது ஒரு பெரிய விஷயங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டாப் கவுண்ட் கொடுக்கறதுக்கு யோசிக்கவே கூடாது. நம்ம கவுண்டில் முதல் இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் பைசன் படம் ரிலீஸ் ஆகியும் 4 வாரம் முடிஞ்சு, இது 5வது வாரம். இந்த 5வது வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 17-20 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரணத்தால தான் நான் வந்து இந்த ஒரு முதல் இடத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்லேயே ஒரு சின்ன விஷயத்தில் நான் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாக்கா அது எனவே இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஒரு மைனஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு போயிடும். ஸோ இங்கே ஒரு பெரிய திங்கிங் இருந்து இதை முதல் இடத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்து மற்ற படங்களை பெருசாக ப்ரௌட் பண்ண வேண்டியிருக்கும். இதையும் கொடுத்தா அது கரெக்டாக வருமான்ற மாதிரிலாம். ஏன்னா இங்கே நம்ம முதல் இடத்துலேயே ஒரு சில படங்களை ஷேர் பண்ணும்போது அது கூட ஷேர் பண்ணுறதுக்கான மீதி படங்களுக்கான மரியாதை குறையும்ன்றதுனால தான் ஒரு சில படங்களை வந்து நான் 2வது இடத்துக்கு கொண்டு போவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸை 70 கோடியை தாண்டி இருக்குன்ற அஃபீஷியல் போஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா துரு வந்து ஒரு ஃபெயிலியர் ஹீரோவாக இருந்தவர். மாரிசெல்வராஜும் இது வரைக்கும் வந்து 50 crore ரேஞ்சில் வந்திருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன ஹீரோ வச்சுக்கிட்டு படம் பட்ஜெட் பெருசு தான். ஆனாலும் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. சேம் டைம் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ், அதை தாண்டி ரன்னிங் சர்வே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக முதலிடம் தரத்துக்கான வாய்ப்புன்றது இந்த 5வது வாரத்திலையும் பைசன் படத்துக்கு கண்டிப்பாக வருங்க. இங்கே ஷேரிங் பண்ணும்போது மற்ற படத்துக்கான வால்யூம் கேத்த ஒரு வால்யூமை இந்த பைசனும் பிடிச்சிருக்குன்ற ஒரு காரணத்தால தான் வச்சிருக்கேன். நம்ம கூட அடுத்ததா இதே முதலிடத்தில் பார்க்க போற படம் காந்தா படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன்ல ஏன் முதலிடத்தில் வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி நிறைய மெயின் ஸ்கிரீன்ஸ் கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 90% மெயின் ஸ்கிரீன்ஸ் காந்தாக்கு தான் கிடைச்சிருன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ பெரிய ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு படம் இல்லை, அதுக்குனால வந்து காந்தாக்கு எல்லா தேட்டரும் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம துல்கர் சல்மான் ஒரு மலையாள ஹீரோவா இருந்தாலும் இவர் தெலுங்குல வர படமாகட்டும், மலையாளத்தில் வர படமாகட்டும், தமிழில் வரும்போது அதுக்களும் ஹிட் தான் இருக்கு. ஸோ இந்த காந்தான்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பற்றின ஒரு கதைன்ற மாதிரி தான் அந்த படத்துக்குள்ள இருக்கு. இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஒரு ஆர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஆனால் இது பொதுஜன மக்களை எப்படி கவர் பண்ணுன்ற விஷயம் இங்கே இருக்கு. அதை தாண்டி காந்தாக்கு வந்து நாளைக்கு அவ்வளோ தேட்டரிக்கல் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஷோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரிலாம் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கும் நல்ல ஃபீலிங் ஆகிட்டு இருக்கு. நாளைக்குன்றது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மல் ஃபீலிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு. பட் மலையாளத்தில் உங்களுக்கு நல்ல ஃபீலிங் வரும், நல்ல ஓப்பனிங் வரும். துல்கர் சல்மானுக்கு இந்த காந்தான்றது முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் அந்த காஸ்டிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு உங்க இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நிறைய எஃபெக்ட்
எடுத்து பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இந்த படம் எப்பயோ வர வேண்டிய படம், கிட்டத்தட்ட மதராசி டைம்லேயே வர வேண்டிய படம் போஸ்ட் பண்ணலாம் ஆகி கரெக்டான ஒரு டைமிங் எடுத்து இந்த டைமிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டைமிங்கும். ஏன்னா எந்த படமும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அந்த டைமில் காந்தா நல்ல ஒரு தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸில் வருது. அது எந்த அளவுக்கு இந்த படம் காப்பாற்றுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் இதில் சொன்னதுலேயே புரிஞ்சிருக்கணும் இந்த படம் என் முதல் இடத்துல வச்சுட்டு தேட்ரிக்கல் கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு ஃபில்லிங் கெப்பாசிட்டின்றது இருக்குது. டோட்டலாக ஈடிக்கல. அதை தாண்டி இந்த ஹீரோவுக்கு ப்ரீவியஸ் படங்கள்லாம் ஹிட் ஆகியிருக்கு. சேம் டைம் இந்த படத்தோட கதை ட்ரைலர்லாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ஆர்வத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த ஒரு சம்பவங்களே போதும் ஒரு படத்தை நம்ம முதல் இடத்துல வைக்கிறதுக்கு. ஏன்னா இதை தாண்டி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஒரு படம் இருக்கு, தனியாக அது பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா நான் இந்த படத்தை கீழே கொண்டு போகலாம். ஸோ அப்படி இல்லைன்னும் போது நம்ம ஷேரிங்கில் கொடுக்கறதுல தப்பு இருக்காது. சேம் டைம் அதெல்லாம் தாண்டி இதுக்கு இன்னொரு பூஸ்டப்பாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு படம் வரப்போகுது. எக்ஸ்பெக்டேஷனில் அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது நம்ம கடமைங்க. அப்புறம் இந்த ப்ரொமோட்ன்றலாம் காசு வாங்கிட்டு ஏதோ பண்ணுற மாதிரி புரிஞ்சிக்காதீங்க. சினிமா மேலே இருக்க அன்புல ஏதோ வராங்க அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அதை தாண்டி இங்கே காந்தா கொஞ்சம் ப்ராமிசிங்காகவே இருக்குமோ, நல்ல சினிமாவாக இருக்குமோன்ற எண்ணம் ரொம்ப நிறைய வந்திருக்கு இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது. ஸோ அதனால கூடுதல் நம்பிக்கையில இந்த படத்தை வச்சிருக்கேன். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் ஆண் பாவம் பொல்லாதது. ஆண் பாவம் பொல்லாதது படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். இந்த முதல் இடத்துலயே ஒரு சில படங்கள் வச்சிருந்தாலும் ஆக்சுவலி அதில் வந்து இல்லைங்க நீங்க 2த்தையும் ஒரே மாதிரி பாருங்க, 3த்தையும் ஒரே மாதிரி பாருங்கலாம் பேசுவேன். ஆனா இந்த முதல் இடத்துல ஷேர் பண்றதுக்கான அத்தனை தகுதியும் 3 படத்துக்கும் இருக்குனாலும் கொஞ்சம் நீங்க கவுண்டனை டவுன் கிரேடை வச்சு கணக்கு பண்ணிக்கலாம். ஏன் இதை சொல்றேன்னா ஆண் பாவம் பொல்லாததுக்கு நம்ம வந்து வால்யூம் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஏதோ படம் வந்து ஓரளவுக்கு சர்வே பண்ணுது, மெயின் தேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, வேற படங்கள் இல்லாதனால கொடுத்துருக்கான்ற மாதிரிலாம் பேசினாலும் இந்த படம் அதிலெல்லாமும் சர்வே பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் தான் தமிழ்நாட்டில் மட்டுமே 10 கோடியை தாண்டி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் ரியோ மாதிரி ஹீரோக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு நல்ல படம் ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல படம்னா ரொம்ப வேற லெவல் பேப்பர்டிக்கலாக நல்ல படம்லாம் இல்லை. ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு படத்தை நம்ம ஆடியன்ஸ் ஹிட் அடிக்க வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஹிட் இன்னைக்கு ஆண் பாவம் பொல்லாது கிடைச்சிருக்கு. ஒரு 20 crore இந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதை தாண்டி 25 crore கடைசியாக ஒரு நம்பர் வந்துன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன ஹீரோக்கள் இந்த மாதிரி ஆடியன்ஸை கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற கதைகள்ன்றது நிறைய வந்து உங்களுக்கு கிரியேட்டர்ஸ் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ரியோவும் பல வருஷமாக போராடிட்டு இருக்காரு. டிவில இருந்து வந்தவர், அப்புறம் பிக் பாஸ் அது எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட படங்கள்னு பார்த்தீங்கன்னா நெஞ்ச மூண்டு நேர்மை உள்ள எவ்வளவு போராட்டம் இல்லை, சொதப்பல் படங்கள், அதுக்கப்புறம் சுமாரா இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதெல்லாம் தாண்டி கடைசியில் மாறா ஜெயிச்சுட்டோம் மாறான்ற மூமெண்ட் தாங்க நம்ம ரியோக்கு. சரி, அப்புறம் போன வாரம் நான் பேசியிருந்த சில விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஐப்போம் அப்புறம் லைக்கும் கொடுத்துருந்தீங்க. ஆனாலும் நம்ம வீடியோ கிரேஜ் ஆகலை. ஓகே, அதெல்லாம் ஆக்சுவலி ஆகுதா ஆகலை நம்ம நேரங்க. ஆனால் அந்த விஷயம் பேசுனதுல நீங்கள் கொடுத்த நிறைய ரியாக்ஷனில் உங்களோட நிறைய பேரோட அன்பு புரிஞ்சுது. ஸோ அதுக்காக வாரம் எந்த ஒரு எஃபெக்ட்டும் குறைக்காம உங்களுக்கு இந்த வீக்லி டாப் 10 வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒன் மோர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க.